வணக்கம் நண்பா, உங்களுடைய ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை பற்றி 2 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். 2 மெத்தடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் மெத்தடில் ஃபேஸ்புக்லேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்குது, அது எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கரெக்டாக பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் கீழே ரெட் கலர் பட்டன் வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது மேலே கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிக்கங்க, ஒரு லைக் போட்டுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கின்னு நீங்கள் இப்போ கூட வேணும்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் ஓப்பனில் இருக்கும், ஆனால் பாஸ்வேர்டு தெரியாது. முதல் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸுக்கு போகிறோம். செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து செக்யூரிட்டி அண்ட் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே லாகின் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. லாகின் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து கரண்ட் பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, அப்புறம் ரீஎன்ட்ரட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்குது, சென்ட் கோடுன்னு சொல்லிட்டு. இமெயில் கொடுக்கலாம். உங்களுக்கு இமெயில் ஆன்லைன் இருந்துச்சுன்னா இமெயிலுக்கு வந்து கோடு போகும். இல்லாட்டா வந்து மொபைல் நம்பர் வந்து இங்கே லாஸ்ட் நம்பர் கொடுத்துறாங்க பாருங்கள், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்குதோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கோடு வந்து அந்த ஃபோனுக்கோ இல்லாட்டா வந்து இமெயிலுக்கோ போகும். அந்த கோடு எடுத்து வந்து போட்டு நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இதோட ஈஸியான மெத்தட் தான் ரெண்டாவது மெத்தட். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஜிமெயில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் ஆகிருந்தீங்க பார்த்தீங்களா, அதே அக்கௌண்ட்டை வந்து இங்கே கொடுத்துக்குங்க. ஜிமெயிலில் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் வருது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா, நல்லா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பாஸ்வேர்டு மேனேஜர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஃபேஸ்புக் அப்படி இருக்கும், நம்மளுது ஃபேஸ்புக் இருக்கும். இந்த ஃபேஸ்புக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லாட்டா மொபைல் லாக்கோ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு சிம்பிள் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய பாஸ்வேர்டு வந்து தெரியும். நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பேஜ் கிரியேட் பண்ணி எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரைட் சைடில் வீடியோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கேயும் போடுறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.